உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு மிக விரைவில் நீதி கிடைக்கும் அரசாங்கம் விடுத்த உறுதிமொழி. யாழில் கோடி ரூபாய் செலவில் இடம்பெற்ற அனுருவின் மாநாடு. ஊழல் ஒழிப்பு கொள்கைக்கு விழுந்த பல தடை. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எதிர்க்கட்சி தரப்பில் முன்வைத்துள்ள கோரிக்கை. முன்னாள் புலனாய்வு தலைவர் ஸ்ரேஸ் சாலி சிஐடியினரால் அதிரடி கைது. கொழும்பில் பாரிய பிரமிட் மோசடியில் ஈடுபட்ட வெளிநாட்டு கும்பலை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார். தமிழர் பகுதியில் எரிந்த நிலையில் ஆணொருவரின் உடலம் மீட்பு. தீவிர விசாரணையில் போலீசார். ஜெர்மனியில் போக்குவரத்து முடக்கம். எதிர்வரும் நாட்களில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம். வணக்கம், இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் நீதியை பெற்றுக் கொடுப்பதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். தற்போது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் துரிதகதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த தாக்குதலை தடுக்க தவறியவர்கள், இந்த தாக்குதலை வழிநடத்தியவர்கள் மற்றும் இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என்ற ரீதியில் பல கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவதாகவும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் சில நபர்கள் வெளிநாடுகளில் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. அதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் உரிய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்வரும் ஏப்ரல் 21க்கு முன்னதாக நீதியை வழங்க முடியாவிட்டாலும் விரைவில் இதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க யாழ் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற முழுநாடுமே ஒன்றாய் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்காக சுமார் 1,10,00,000க்கும் அதிகமான அரசு நிதியை செலவிட்டுள்ளமை தற்போது பெரும் பேசுபொருளான விடயமாக வலுப்பெற்றுள்ளது. இந்த நிலையில் குறிப்பாக ஊழல் ஒழிப்பதை தனது பிரதான கொள்ளையாக கொண்டு ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கத்தின் காலத்தில் ஒருநாள் நிகழ்விற்காக இவ்வளவு பிரம்மாண்டமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது முரணான செயல் என பலராலும் சுட்டிக்காட்டப்படுகிறது. மண்டப வாடகை 51 லட்சம் மற்றும் உணவிற்காக 31 லட்சம் என வெளியான தகவல்கள் எளிமையான ஆட்சி என்ற வாக்குறுதிக்கு மாறாக அமைந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. போதைப்பொருள் ஒழிப்பு என்னும் உன்னத நோக்கத்தை விட அதற்காக செலவிடப்பட்ட மலைக்க வைக்கும் தொகையே தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளமை அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையில் கேள்விகளை எழுப்பியுள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த செலவினங்கள் குறித்து வெளிப்படையான தன்மையை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் தேவையற்ற வீண் விரயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போது நீண்டகாலமாக முடங்கி கிடக்கும் மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையிலேயே மிக விரைவாக நடத்துவதற்கு தேவையான யோசனைகளை நாடாளுமன்ற விசேட குழுவிடம் சமர்ப்பிக்க எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன. இதன்படி வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழுவின் முதலாவது அமர்விலேயே இந்த முன்மொழிவை சமர்ப்பிக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் ஒரு சிறிய திருத்தத்தை எளிய பெரும்பான்மையுடன் நிறைவேற்றுவதன் மூலம் பழைய தேர்தல் முறையிலேயே தேர்தலை உடனடியாக நடாத்த முடியும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தம பண்டார எம்பி தெரிவித்தார். நடப்பு ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை அரசு ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசுக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் உள்ளதால் தேர்தலுக்கான சட்ட பின்னணியை உருவாக்குவது இலகுவானது என்றும் அதற்கு எதிர்க்கட்சி முழுமையான ஆதரவை வழங்கும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இன்றி முடங்கி கிடப்பதால் அத்தியாவசிய சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் ரஞ்சித் மத்தம பண்டார கவலை வெளியிட்டார். தேர்தலை நடத்துவதில் அரசுக்கு உண்மையான விருப்பம் இருந்தால் காலதாமதமின்றி அதனை முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராய நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு இந்த விவகாரத்துக்கு விரைவான தீர்வை வழங்க வேண்டும் என்பதே எதிர்க்கட்சியின் பிரதான கோரிக்கையாக அமைந்துள்ளது. முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஸ்ரேஸ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் விசா நிபந்தனைகளை மீறி தங்கியிருந்து பிரமிட் மூலம் சட்டவிரோத பண மோசடியில் ஈடுபட்ட 16 சீன நாட்டினரை கருவாத்தோட்டம் போலீசார் கைது செய்துள்ளனர்.
இதற்கமைய குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் 23 மடிக்கணினிகள், 11 கையடக்க தொலைபேசிகள், 7 ரவுட்டர்கள், 9 குரல் மொழிபெயர்ப்பு இயந்திரங்கள் மற்றும் 3280 வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கொழும்பு 5 ஜாவத்த வீதி, தொன் ஹரோலிஸ் வீதி என்ற முகவரியில் தற்காலிகமாக குடியேறிய சீன பிரஜைகள் சிலர் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் கருவா தோட்டம் போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் எச் சுஜீவகுமார் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி இன்ஸ்பெக்டர் விக்ரமரத்ன ஆகியோர் அடங்கிய குழு இந்த சோதனையை நடாத்தியது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட 16 சீனர்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட வரையில்லாத சிகரெட்டுகளை வைத்திருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அவர்களின் வளாகத்தில் மேலும் சோதனைகளின் போது மடிக்கணினிகள் மற்றும் ஏனைய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த சந்தேகத்திற்குரிய சீன பிரஜைகள் வெளிநாடுகளுடன் தொடர்பை ஏற்படுத்தி பல்வேறு நபர்களை உள்ளடக்கிய பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் என தெரியவந்துள்ளது. வவுனியா ஈரட் பெரியகுளம் மயான பகுதியில் இருந்து மர்மமான முறையில் ஆணொருவரின் உடலம் நேற்றைய தினம் காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஈரட் பெரியகுளம் மயானத்தில் உடலம் ஒன்று காணப்படுவதாக நேற்றைய தினம் காலை வேளை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது சுமார் 40 முதல் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரின் உடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் உடலின் ஒரு பகுதி தீயினால் எரிந்த நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மீட்கப்பட்ட உடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. மேலும் குறித்த மரணத்திற்கான காரணம் மற்றும் பின்னணி குறித்து ஈரட் பெரியகுளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜெர்மனியில் ஊதியம் மற்றும் பணிச்சூழலை மேம்படுத்த கோரி எதிர்வரும் 27 மற்றும் 28 ஆகிய திகதிகளில் நாடு தழுவிய உள்ளூர் போக்குவரத்து வேலை நிறுத்தத்திற்கு அந்த நாட்டின் வெம்பி பொதுத்துறை தொழிற்சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இதன்படி சுமார் 1,00,000 பணியாளர்களை உள்ளடக்கிய 150 பேருந்து, ரேம் மற்றும் உள்ளூர் தொடருந்துகள் நிறுவனங்களின் செயற்பாடுகள் இந்த வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெர்லின் மற்றும் ஹாம்பர்க் போன்ற முக்கிய நகரங்களும் இதில் உள்ளடங்கும். வேலை நேரம் குறைப்பு, இரவு மற்றும் வார இறுதி பணிக்கான கூடுதல் கொடுப்பனவுகள் மற்றும் ஊதிய உயர்வு தொடர்பாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடாத்தியும் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படாததால் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தம் குறித்து பேசிய தொழிற்சங்கத்தின் துணைத் தலைவர் கிறிஸ்டின் பேக்லே, பணியாளர்களின் பணிச்சூழலில் தீர்க்கமான முன்னேற்றங்களை கொண்டு வராமல் பொது போக்குவரத்து சேவைகளை நீண்ட காலத்திற்கு தொய்வின்றி நடத்த முடியாது என்பதை முதலாளிகள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என விமர்சித்துள்ளார். ஜெர்மனியின் 16 மாநிலங்களிலும் நிலவும் இந்த பணியாளர்கள் பற்றாக்குறை மற்றும் பணிச்சுமையை குறைக்க பேச்சுவார்த்தைகள் விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என தொழிற்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் இந்த 2 நாட்கள் வேலை நிறுத்தம் காரணமாக ஜெர்மனி முழுவதும் போக்குவரத்து நெரிசலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு மிக விரைவில் நீதி கிடைக்கும் அரசாங்கம் விடுத்த உறுதிமொழி. யாழில் கோடி ரூபாய் செலவில் இடம்பெற்ற அனுரவின் மாநாடு. ஊழல் ஒழிப்பு கொள்கைக்கு விழுந்த பல தடை. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எதிர்க்கட்சி தரப்பில் முன்வைத்துள்ள கோரிக்கை. முன்னாள் புலனாய்வு தலைவர் ஸ்ரேஸ் சாலி சிஐடியினரால் அதிரடி கைது. கொழும்பில் பாரிய பிரமிட் மோசடியில் ஈடுபட்ட வெளிநாட்டு கும்பலை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார். தமிழர் பகுதியில் எரிந்த நிலையில் ஆணொருவரின் உடலம் மீட்பு. தீவிர விசாரணையில் போலீசார். ஜெர்மனியில் போக்குவரத்து முடக்கம். எதிர்வரும் நாட்களில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம். இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.